எனது அன்பு நேயர்களே வணக்கம். வருத்தம் இனி வேண்டாம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்திலே மகர ராசியாகவோ அல்லது மகர லக்ன புள்ளி விழுந்தாலும் கூட கடன் கண்டு கலங்காதீர், வெற்றி பாதையிலே வீரநடை போடுவீர் என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். பொதுவாக இந்த பதிவுகளிலே நான் உங்களுக்கு உற்சாகத்தையும் தெம்பையும் உத்வேகத்தையும் இந்த 7.5 சனி காலத்திலே அப்படியெல்லாம் ஒரு சோதனையை தரும் என்று அந்த விளக்கங்களை இப்படி அப்படி என்று பயமூட்டினால் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கென்ற சாராம்சத்தை இழந்து விடுவீர்கள். வருத்தம் என்பது வரத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது வருத்தங்களோடு அமைந்திருக்கக்கூடிய அமைப்பாய்தான் இறைவன் எல்லோருக்கும் படைத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட உயரத்திலே இருந்தாலும் கூட பிறப்பு இறப்பு என்பது நிச்சயம், கஷ்டம் என்பது நிச்சயம், வருத்தம் என்பது நிச்சயம், நோய் என்பது நிச்சயம். யாரையும் எதுவும் விட்டு வைக்காது. எப்படி இப்படி பொய் சொல்கிறீர்கள் என்று உங்களுடைய வருத்தத்தை வெளியிட்டு இருக்கிறீர்கள். நான் சீறி பாய்ந்திட அம்பாக உன்னுடைய நேரம் வந்துவிட்டது, தொழிலை துவங்கு அல்லது தொழிலே முனைப்பாக இரு என்று பதிவை தந்திருக்கின்றேன். ஆகினாலே சொல்வது என்னவென்றால், உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீர்கள். மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் திருவோணம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சற்று உங்களுடைய கடன் கூடுவதாக அமைப்பு இருக்கத்தான் செய்யும். ஆகையினால்தான் நான் சொல்லுவேன், தேவையற்ற கடனை வாங்காதீர்கள். வெற்றியோடு தைரியத்தோடு வெற்றியை பெறுவதற்கு தைரியம் உங்களுக்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனமாக இருந்த இடத்திலேயே கிடப்பது என்பது வெற்றியை தராது. உள்ளூரை விட வெளியூர் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மகரத்திலே வரும் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி காலத்திலே பாதச்சனியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 75% 80% சோதனையை தருமோ அதை தரதான் செய்யும். ஆனால் அதற்கு கலங்கக்கூடாது. கடன் கண்டு கலங்காதே நெஞ்சமே என்று ஏன் சொல்கிறேன் என்றால், தேவையான அளவிற்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்ட வட்டி தரக்கூடிய அது அரசு வங்கிகளோ அல்லது தனியார் வங்கிகளிடமிருந்தோ அல்லது கூட்டுறவு சங்கங்களிலிருந்தோ கடன் வாங்கி நீங்கள் தொழில் செய்ய ஆரம்பித்து உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வேண்டும். உங்களை யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறார்களோ அவர்களுடைய ஆலோசனையை பெற்று, உங்களுடைய குடும்ப ஜோதிடர் என்று யாரேனும் இருந்தால் அவர்களை அணுகி உண்மையை நிலவரத்தை சொல்லி எப்படி உங்களுடைய தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைத்துக் கொள்ளும் போது சிறப்பாக இருக்கும். இந்த உத்திராடம் திருவோணம் நட்சத்திரம் இந்த இரண்டிலும் மகரத்திற்குள் வரக்கூடிய அமைப்பு என்று சொல்ல போனால், உத்திராடத்திலே 2, 3, 4ஆம் பாதம் வரும். சூரியனுடைய நட்சத்திரம். சற்று நீங்கள் இந்த மாதம் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய தந்தை அல்லது மூத்தோர் வழியில இருக்கும். திருவோண நட்சத்திரம் என்பது எச்சனியின் தாக்கம் காலத்திலே அதற்கான பரிகாரங்கள் என்று பணத்தை செலவழித்து நஷ்டங்களை மேலும் அதிகரித்துக் கொள்ளாமல், சனிக்கிழமைகளிலே கலந்த அன்னத்தை காகத்திற்கு வைப்பது, சனிக்கிழமை அதிகாலை 6 முதல் 7 மணிக்குள் சனி ஓரையிலே சிவன் வழிபாடோ அல்லது உங்களுக்கு வைணவ முறைப்படி வழிபாடு வேண்டும் என்றால் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு, இல்லை என்றால் விநாயகனை துதித்து 2 தெய்வங்களையுமே வழிபடுவது என்பது ஹரியும் சிவனும் ஒன்றுதான். இதை அறியாதவர்களுக்குத்தான் சிக்கல் வரும். ஆகையினாலே இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். உங்களுக்கு பிரச்சனைகள் மெல்ல குறைய துவங்கிவிடும். உத்திராடமானாலும் திருவோணமானாலும் சரி. அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று பண ஆதாயங்கள் எல்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு கூட ஏதேனும் பணம் கடனாக வந்தாலும் கூட தொழில் போன்ற அமைப்புகளிலே அல்லது உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளிலே செலவழித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலையின் காரணமாக அது உங்களுக்கு சிக்கலாக தோன்றும். வருத்தம் கொள்ளாதீர்கள். நல்ல காலம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மெல்ல மெல்ல உங்களுக்கான நிலைகள் எல்லாம் சீர் செய்ய நீங்கள் முயற்சிகளை எடுக்கும் போது தொழிலும் இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய அமைப்பிலே இந்த பிரச்சனையும் இதுவும் கடந்து போகும். இதை கடந்து வருவதற்குத்தான் இந்த உற்சாக பதிவை எல்லாம் உங்களுக்கு தருகிறேன். அதுவும் பெண்களாக இருக்கும் போது சற்று உங்களுக்கு எதிலும் ஒரு எதிர்பாராத தடைகள் உண்டாகிற வாய்ப்புகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி செல்லுங்கள். இந்த பாதையிலே முள் இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக வேறு பாதையை காட்டி இந்த பாதையிலே செல்லுங்கள். இந்த பாதையிலே பள்ளம் இருக்கிறது, ஆகையினால் மெல்லமாக உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்கள் என்று சொல்வது உங்களுக்கு பொய் சொல்வது போல தோன்றினாலும் கூட வள்ளுவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்து நன்மை பயக்கும் எனின் என்பார். அப்படி என்றால் என்ன? நான் சொல்வது முழுக்க உண்மை. ஒரு பொய்யாக இருந்தாலும் அது பொய் போன்று தோன்றினாலும் உங்களுக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பட்சத்திலே அது உண்மை என்று எடுத்துக்கொள்ளப்படும் உலகத்தால்.
என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது எப்படி ஒரு கோடி பேருக்கு மருத்துவம் தரும்போது ஒரு சிலர் மட்டும்தான் மாள்கிறார்கள், மீதி அனைவரும் மீள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கு சிறந்த கருத்துக்களை உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் எவ்வாறெல்லாம் சிறப்பை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே, கணவன் மனைவிக்கிடையே எப்படி ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் உறவுகளிலே கசப்பு வந்துவிடக்கூடாது என்ற சமயத்தில் அந்த 5ஆம் இடத்திலே வரக்கூடிய விஷயங்களை, கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், வழக்கு வம்பு சார்ந்த விஷயங்களுக்கு 6ஆம் இடம் சார்ந்த விஷயங்களிலே, 7ஆம் இடத்திலே உங்களுடைய உறவுகள், பார்ட்னர்கள், தொழில் உறவு அல்லது நண்பனோடு சேர்க்கையிலே ஏற்படக்கூடிய தவறோ நல்லதோ கெட்டதோ, இப்படி ஒவ்வொரு இடத்திற்குமான விஷயங்களை ஆய்ந்து அங்கு ஏதேனும் சிக்கல் 7 சனி காலத்தில் தென்பட்டால் உங்களுக்கு அவ்வப்போது அறிவுறுத்தி வருகின்றேன். அதன் மூலமாக ஆக்கமும் உயர்வும் நிச்சயம் வரும் என்று எல்லாம் வல்ல இறைவனின் மீது நம்பிக்கையும் என்னுடைய தீட்சையின் மீது அபார நம்பிக்கையும் வைத்து உங்களுக்கு இந்த பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு நேயர்களே, மகர ராசியிலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிக்கும் வளர்ச்சிக்குமான பாதை துவங்கிக் கொண்டு தொடர்ந்து அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை முயற்சியின் மூலமாக மாபெரும் வளர்ச்சியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் மகரத்தை போன்ற சிறந்த ராசி இல்லை என்ற பதிவு உங்களுக்கு நான் விரைவில் தருவேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நன்றி.